நமக்கெல்லாம் மனுஷனுக்கு விலங்குகளுக்கு வைத்தியம் பார்க்கறத பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இங்கே ஒருத்தர் 50 வருஷத்துக்கு மேலே பேனாவுக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. 50 வருஷமா பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ லாபம் கிடைக்குது இதில்? லாபமா ஒரு நாளைக்கு 200 கிடைக்கும், என்றையும் ஒரு நாளைக்கு 500 கிடைக்கும். அது என்றைக்கும் சொல்ல முடியாதுமா. ரீசெண்டாக எங்கள் அப்பாவோட பழைய இங்க் பென் உடஞ்சிருச்சுன்னு அதை தூக்கி போட போனோம். அப்போ எங்கள் அப்பா ஓடி வந்து, ஐயையோ இந்த பென் உங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது, இதை தூக்கி போட்டுறாதீங்கன்னு சொல்லி தலையிலேயே தட்டி எங்களை இந்த பேனா வைத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தார். இப்போ பழைய மாதிரி தொழில் கிடையாதுங்கம்மா. பேனானா வித்தியாசமாக மாறிடுச்சு உங்களுக்கு. ஸ்கூல் பிள்ளைகள் பேனா வச்சு எழுதுறாங்க, அதை வச்சு வியாபாரம் நடந்தாலும் தான் உண்டு. ஏன்னா வெளியில் பேனா எழுத்து வேலை குறைஞ்சி போச்சுங்கம்மா உங்களுக்கு. வாடிக்கையாளர்கள் யாராவது தேடி வருவாங்க, வாடிக்கையாளர் வர்றதை பொறுத்து வியாபாரம் நடக்குமா. ஒரு நாளைக்கு ஒரு விதமாக இருக்கும், ஒரு நாளைக்கு ஓடும், ஒரு நாளைக்கு வியாபாரம் ஓடாதுமா. இங்கே வந்து பார்த்தா இந்த தாத்தா எங்களோட பழைய இங்க் பெனுக்கு வைத்தியம் பார்த்து 10 நிமிஷத்தில் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறப்போ தான் தெரிஞ்சுது இவர் இந்த தொழிலை 50 வருஷத்துக்கு மேலே செஞ்சிட்டு இருக்கிறதாகவும், ஆனால் இப்போ இந்த வேலை முன்னாடி மாதிரி இல்லைனும், அது மட்டும் இல்லாமல் மனைவியை இழந்த இவரை அவரோட மகள் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னும், அண்ட் கடைசி காலத்தில் கூட யாருக்கும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னும், அதனால இவர் உழைச்சி தான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணி வேலை செஞ்சிட்டு இருக்கிறதாவும் சொன்னார். நான் ஒரு 50 வருஷமாக இருக்கிறேன், சிறு வயசுல வந்துட்டேன், வந்து இதான் பார்த்துட்டு இருக்கிறேன். இனி வயசாயிருச்சு, வேற ஒன்றும் பார்க்க முடியாது. மகள் தான் என்னை பார்த்துக்கிறது. மகள் வீட்டில் தான் நான் இருக்கிறேன், மகள் தான் என்னை பராமரிக்க வச்சு பார்த்துப்பேன். இவரோட இந்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற பல யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. இவரோட லொக்கேஷன் கரெக்டாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற நவீன் பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. மகள் பார்த்துக்கிறாங்க, முதியோர் காசு வருமா, இதில் ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காது. இதை வச்சு சரி பண்ணிவிட்டு அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒரு பேனா ரிப்பேர் பார்க்க எவ்வளோ வாங்குவீங்க? குறைஞ்சி பார்த்தா 20 ரூபா வருமா. பேனா சர்வீஸ் பண்ணுறது 20 ரூபா வரும். பேனா பொறுத்து சாதாரண பேனா 20 ரூபா வருமா. உடனே விலை பேனா சர்வீஸ் சார்ஜே 100 ரூபா வந்துடும். நீங்களும் உங்களோட ஃபேவரட்டான பெண்ணை ரிப்பேர் பண்ணி ரீயூஸ் பண்ண இவரோட கடையை விசிட் பண்ணுங்க. தெரிஞ்ச தொழிலை விட்டுறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம நடமாட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த தொழிலை, தெரிஞ்ச தொழிலை பார்த்துக்கிடுவோம். நடக்க முடியலைங்கும் போது மக வீட்டிலே பேசாமல் நிம்மதியாக இருந்துக்கலாம். நடமாட்டம் நடக்கக்கூடிய உடல் வலிவு இருக்கிறதுனால சைக்கிளில் வந்து போயிட்டு இதை தொழில் பார்த்துட்டு இருக்கிறோமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஹைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.